பேரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் வந்து அந்த சர்ஜரிஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சர்ஜரிஸ் வந்து சக்ஸஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லை ஒரு ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா? பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, சூசைட் அட்டம் பண்ணுறாங்க, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், டிவோர்ஸ் ஆகுது. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க முதல்ல வந்து சோகமாக இருக்கும்போது போய் சாப்பிட்ருவாங்க. இப்போ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாங்க. சர்ஜனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிஜமாவே இவங்களுக்கு தேவையா, இவங்க ஏன் வெயிட் போட்டுச்சு அது கண்டுபிடிக்கணும். சரி பண்ணாமல் அனுப்பி சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அது ஃபெயில்யூர் ஆகிடும். பிளட் டெஸ்ட்லாம் பண்ணலைன்னா ஹை சான்ஸ் ஆஃப் வெயிட் ரீகெயின். ஸோ ஸ்லீவ் பண்ணாலும் சரி, கேஸ்ட்ரிக் பைபாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் ரீகெயின் இருக்கும். யுனைடெட் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யூகே அண்ட் இந்தியாவில் பேட்ரியாட்டிக் ஃபிசிஷியன் அண்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராஜேஸ்வரன் அவங்க கூட இன்டர்வியூ எடுக்க போகிறோம். வணக்கம் சார். தேங்க்யூ டாக்டர். இப்போ வந்து பேரியாட்ரிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அண்ட் வந்து அந்த சர்ஜரிஸும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சர்ஜரிஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சக்ஸஸ்ன்னு சொல்லுவீங்களா இல்லை ஒரு ஃபெயிலியர்னு சொல்லுவீங்களா? ஓகே, இப்போ குட் கொஸ்டின். ஏன் அதை சொல்கிறேன்னா, இப்போ நிறைய மெடிக்கேஷன்ஸ் வந்துருச்சு. செமக்ளூடைட், விகோவி, மோஞ்சாரோ, இதெல்லாம் ட்ரேட் நேம்ஸ். இதனால என்ன ஆகுதுன்னா, நிறைய பேர் சர்ஜரி இல்லாமல் வெயிட்டை குறைக்கிறாங்க. ஆனாலும் இன்னமும் பேரியாட்ரிக் சர்ஜரிக்கு ஒரு இது இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து அது சூட்டபுளாக இருக்கும், அது சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வந்து பேரியாட்ரிக் ஃபிசிஷியன். முதல்லலாம் நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடினா நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவோம். வெயிட் நிறையா இருக்கும்போது ரெஃபர் பண்ணுவோம். இப்போ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு. ஏன்னா மருந்தே வந்து ஹெல்ப் பண்ணுது அவங்களுக்கு. ஸோ வந்து எஸ், அது ஹெல்ப்ஃபுல் தான். ஆனால் இப்போ கம்மி பேருக்கு அது ஹெல்ப்ஃபுல். ஓகே, இப்போ நீங்கள் கம்மி பேருக்குன்னு சொன்னீங்களே, அது யார் யாருக்கு நாங்கள் வந்து டயக்னோஸ் பண்ணுறது? கரெக்ட். ஸோ பிஃபோர் அனுப்புறதுக்கு, ஸோ அந்த சர்ஜனுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, நிஜமாவே இவங்களுக்கு தேவையா, இவங்களுக்கு ஏன் வெயிட் போட்டுச்சு அது கண்டுபிடிக்கணும். ஸோ நிறைய ஹார்மோன் கண்டிஷன் இருக்கும், லைக் குஷிங் சிண்ட்ரோம், அக்ரோமெகாலி, இல்லாட்டி சீரியஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை சரி பண்ணணும். சரி பண்ணாமல் அனுப்பி சர்ஜரி பண்ணிட்டாங்கன்னா அது ஃபெயில்யூர் ஆகிடும். அதே மாதிரி அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம், அது மாதிரி சீரியஸான சைக்காட்ரிக் ப்ராப்ளம் தான் நாங்கள் அனுப்புறதில்ல. அதே மாதிரி ஈட்டிங் டிஸார்டர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நாங்கள் அனுப்ப மாட்டோம். அதே மாதிரி அனஸ்தீசியா ரிஸ்க் இருக்குது, அனஸ்தீசியா ரொம்ப ரிஸ்க் அவங்களுக்குன்னா அதை அனுப்ப மாட்டோம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ஈட்டிங் டிஸார்டர் இதெல்லாம். இப்போ எனக்கு முதல்ல வந்து கொஸ்டின் இதுதான். ஸோ இந்த மாதிரி சர்ஜரி போகிறவங்களுக்கு என்னென்ன மாதிரி டயட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, என்ன டயட் நீங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுவீங்க அவங்க சர்ஜரி போகிறதுக்கு முன்னாடி? ஓகே, ஸோ இந்த சர்ஜரிக்கு போகிற பேஷண்ட் நாங்கள் அனுப்புகிறவங்களாம் யூஸ்வலி மார்பிட்லி ஒபீஸ். அப்படின்னா நிஜமாவே ஒரு 150 kg 180 kg இருப்பாங்க. சில பேர் பிஎம்ஐ வச்சு தான் நாங்கள் பண்ணுறது. சில பேர் பிஎம்ஐ 35 மேலே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்க வயிறை தானே அவங்க கட் பண்ணி அவங்க வந்து பைபாஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி கட் பண்ணுவாங்க. வேறு டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்குது. யூஸ்வலாக வந்து லிவர் வந்து அதை வந்து கவர் பண்ணியிருக்கும். இப்போ நாங்கள் யூஸ்வலாக என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா, லிவர் ஷ்ரிங்கிங் டயட் அப்படின்னு ஒரு டயட் ஒரு 3 வீக்ஸ் கொடுப்போம். அதில் ஒன்லி ஐதர் மில்க் ஒன்லி கொடுப்போம், இந்த கார்போஹைட்ரேட் கம்மியாக வச்சுட்டு கொடுப்போம். அது என்ன ஆகும்னா, லிவர் வந்து ஷ்ரிங்க் ஆகும், நல்லா ஷ்ரிங்க் ஆகி திருப்பி அதே இடத்துக்கு போகிறோம். இப்போ சர்ஜனுக்கு வந்து ஸ்டமக் நல்லா தெரியும். ஸோ அந்த டயட் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம், லிவர் ஷ்ரிங்கிங் டயட். ஓகே, லிவர் ஷ்ரிங்கிங் டயட் சொன்னீங்க. இப்போ வந்து ஸ்லீவ் அண்ட் பைபாஸ் இது வந்து நான் கேள்விப்பட்ட டயட்ஸ் இந்த சர்ஜரிஸ் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை எப்படி சூஸ் பண்ணுறது, யாருக்கு இது வந்து எது கரெக்டாக இருக்கும்னு? ஓகே, இப்போ இது ஒரு 3-4 இயர்ஸாக என்ன ஆகிட்டு இருக்குன்னா, நிறைய சர்ஜன்ஸ் வந்து ஸ்லீவ் தான் பண்ணுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்க? ஸ்லீவ்னா என்ன, ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்டமக், ஒரு 70% போர்ஷன் ஆஃப் த ஸ்டமக்கை மட்டும் எடுத்துருவாங்க, வயிறை மட்டும் எடுத்துருவாங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணுறதில்ல. அது பேர் தான் ஸ்லீவ். பைபாஸில் என்ன ஆகும்னா, இன்டெஸ்டைனை எடுத்து கீழேருந்து எடுத்து அந்த ஸ்டமக்கு ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ ஃபுட் வந்து பைபாஸ் பண்ணி விட்ரும். ஸோ அதான் டிஃப்ரென்ஸ் ஸ்லீவ் கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரி. ஸ்லீவில் வந்து என்ன அட்வான்டேஜ்னால், கம்மி நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ். இதில் பைபாஸ் பண்ணுறதுனால நிறைய நியூட்ரிஷனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், விட்டமின் டெஃபிஷியன்சி, மினரல் டெஃபிஷியன்சி நிறையா இருக்கும். ஸோ சப்போஸ் நிறைய வெயிட்டை குறைக்கணும், ரொம்ப சீரியஸாக இருக்குது, டயபெட்டிஸ் மோசமாக இருக்குன்னா, அப்போ கேஸ்ட்ரிக் பைபாஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இல்லை வெயிட்டை வந்து அவ்வளோ ரிஸ்க்கெலாம் இல்லைன்னா ஸ்லீவ். ஆனால் இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்லீவ் தான் பண்ணுறாங்க. ஏன்னா லெஸ் காம்ப்ளிகேஷன், லெஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. என்ன பண்ணாலும் ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஏன்னா இந்த ஃபாலோயிங் அப்ன்றது நம்ம ஃபர்ஸ்ட் போன இன்டர்வியூல நம்ம பேசியிருந்தோம். அண்ட் வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரிஸ்லாம் பண்றாங்க இல்லையா, இவங்களால இதை ஃபாலோ பண்ணாம இருந்தா இவங்களுக்கு வந்து வெயிட் சீக்கிரமா ரீகெயின் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? கரெக்ட். ஃபாலோ பண்ணல, டயட்டிஷியனை ஒழுங்காக அவங்க ஃபாலோ பண்ணல, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணலைன்னா ஹை சான்ஸ் ஆஃப் வெயிட் ரீகெயின். ஸோ ஸ்லீவ் பண்ணாலும் சரி, கேஸ்ட்ரிக் பைபாஸ் பண்ணாலும் சரி, வெயிட் ரீகெயின் இருக்கும். ஓகே, இப்போ ரீகெயின் ஆகிறதுனால இந்த சர்ஜரி வந்து ஃபெயிலியர் நீங்கள் சொல்ல முடியுமா? ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம பாடி எப்படி ப்ரோக்ராம் ஆகிருக்குன்னா, நீங்கள் என்ன பண்ணாலும் அது பாடி வந்து இழுத்து அந்த பழைய வெயிட் கொண்டு வரும். நீங்கள் இந்த செமாக்ளூட்டைடோ, மோஞ்சாரோ, டெரசிபிட்டோ என்ன கொடுத்தாலும் பாடி வந்து அது திருப்பி அதை கொண்டு வரும். வெயிட் ரீகெயின் இருக்கும். இந்த மருந்து நிப்பாட்டினாலும் வெயிட் ரீகெயின் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஸ்லோவாக ஹெல்ப் பண்ணும். அது பேர் அடாப்டேஷன். அந்த அடாப்டேஷனை வந்து நம்ம வந்து நல்லிஃபை பண்ணோம். நம்ம பிரெயினில் வந்து ஒரு மெமரி இருக்குது, மெட்டபாலிக் மெமரியோ ஃபேட் செல் மெமரி. அந்த மெமரியை எரேஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு எக்ஸசைஸு, சைக்கலாஜிக்கல் ஹெல்ப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மசில் மாஸை கூட்டுறது, அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக வந்து பிரெயின் மறந்துடும், பழைய வெயிட்டை மறந்துடும். அப்போ வெயிட் ரீகெயின் இருக்காது. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த மெமரிலாம் சொல்கிறீங்க இல்லையா, இந்த மெமரி வந்து போகிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் ஆகும்? கரெக்ட். அது வந்து அது எல்லோரும் அதே தான் கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நாளில் அந்த மெமரி எரேஸ் பண்ண முடியும், அழிச்சிட முடியும்னு. ஒருத்தவங்களுக்கு வேறு வேறு மாதிரி இருக்குது. இப்போ சப்போஸ் சில பேர் வந்து ஸ்கூல்லேருந்தே எனக்கு வெயிட் ப்ராப்ளம் இருந்திருக்கு, நான் வந்து நிறையா டயட் பண்ணுவேன், குறையும் கூடும், அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து ஒரு 30 இயர்ஸாக வெயிட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரே வருஷத்தில் எரேஸ் ஆகாது, 2-3 இயர்ஸ் ஆகும். சில பேருக்கு வந்து 8 மந்த்ஸ்லேயே எரேஸ் ஆகிடும். அவங்க நார்மல் இதாகிடலாம், மருந்தை நிப்பாட்டிடலாம், எல்லாமே நிப்பாட்டிடலாம். ஸோ டியூரேஷன் ஆஃப் அந்த எரேசருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீ கேட்குற கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, எவ்வளோ நாளாக அவங்களுக்கு அந்த வெயிட் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஓகே ஓகே, இப்போ வந்து இந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் வந்து இன்சுலின் வேண்டாம், அவர் வந்து இந்த மாதிரி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இன்சுலினே வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பேரியாட்ரிக் சர்ஜனா? ஆமாம், நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப appropriate question and also it's a serious question. சரி, டைப் 1 டயபிட்டிஸ்னால் என்ன? அவங்க பேன்க்ரியாஸ் வந்து இன்சுலினே ப்ரொடியூஸ் பண்ணாது. இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணாலும், வெயிட்டை குறைச்சாலும் சரி, இன்சுலின் கொடுத்து தான் ஆகணும். இன்சுலினாக நிப்பாட்ட முடியாது. சில இது நான் கேட்டுட்டு இருந்தேன், ஒரு டாக்டர் சொல்கிறாரு டைப் 1 டயபிட்டிஸ்னால் நான் வந்து GLP-1 இந்த புதுசாக வர மருந்துகளை கொடுத்துருவேன். அதெல்லாம் கொடுக்கக்கூடாது. சீரியஸ் லைஃபுக்கே ரிஸ்க் அது. இப்போ டைப் 2 டயபிட்டிஸில் டெஃபினட்டாக வந்து சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் நல்லா வெயிட் குறைஞ்சிச்சுன்னா ஸ்லோவாக இன்சுலின் நிப்பாட்டிடலாம். அதுலேயும் ஒரு இது இருக்குது, வார்னிங். ஒருத்தருக்கு வந்து டைப் 2 டயபிட்டிஸ் 30 வருஷமாக இருக்குது அப்படின்னா அவங்க பேன்க்ரியாஸ் வந்து சரியாக வேலை பார்க்காது. ஏன்னா 30 வருஷமாக இருக்குது டயபிட்டிஸ். இப்போ அவங்களுக்கும் ஃபுல்லாலாம் இன்சுலின் டக்குன்னு நிப்பாட்டிடக்கூடாது. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அதுக்கப்புறம் பார்க்கணும் நிஜமாகவே இவங்க வந்து இன்சுலின் இல்லாமல் அவங்களால போக முடியுமான்னு. டாக்டர், இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து சீரியஸான இஷ்யூவாகவே இது போச்சு. என்னன்னா, இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்க, அதனால வந்து அவங்க லைஃப் போயிடுச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்து எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னு முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இது வெயிட் லாஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஃபுட்டு, ஆல்கஹால் எல்லாமே பண்ணியிருந்தா ஒரு அடிக்ஷன் தான், ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங். நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால தான் சாப்பிட்றோம், அதனால தான் ஆல்கஹால், சிகரெட்ஸு, ட்ரக்ஸ் எல்லாம் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்டிமுலஸ் இருக்குது. இப்போ ஃபுட்டுலேயும் அது கிடைக்கிது நம்மளுக்கு. அதனால தான் அதை நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அப்சல்யூட்லி வெரி பேசிக் கொஸ்டின். இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன் நம்ம சாப்பிட்றோம், ஏன் எமோஷ்னல் ஈட்டிங் பண்ணுறோம், இதனால என்ன பிரச்சனை வருது, அதை சாப்பிட்லைன்னா என்ன ஆகும். இப்போ இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், வயிறு வந்து சின்னதாயிரும். அப்போ அவங்க வேணுங்கிறது சாப்பிட முடியறதில்ல. அப்போ அவங்களுக்கு முதல்ல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சாப்பிட முடியறதில்ல. அப்போ என்ன ஆகும், நிறைய ரீசர்ச் காட்டியிருக்கு. ஸ்வீடிஷ் ஒபிசிட்டி ஸ்டடின்னு ஒரு ரீசர்ச். அதில் என்ன காட்டியிருக்குன்னா, பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது, சூசைட் அட்டம் பண்ணுறாங்க, ரோட் டிராஃபிக் ஆக்சிடெண்ட், டிவோர்ஸ் ஆகுது. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க முதல்ல வந்து சோகமாக இருக்கும்போது போய் சாப்பிட்ருவாங்க. இப்போ சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் சாப்பிட முடியாது. ஸோ அவங்களுக்கு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிடுறாங்க.
இந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆகிறாங்களே, ஸோ வந்து இப்போ திரும்பி வந்து ரீகெயின் ஆயிட்டாங்கன்னா, இந்த மாதிரி மென்டலி டிஸ்டர்ப் ஆனனால எனக்கு வந்து நான் திரும்பி நார்மல் லைஃப்க்கு போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரீகெயின் ஆனாங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் அவங்க வெயிட் பண்ண ப்ராசஸே வேஸ்ட் தானே டாக்டர்? கரெக்ட். ப்ராஸ்பெக்ட் வேஸ்ட்டு. சில நேரத்தில் ரீடூ சர்ஜரின்னு இருக்குது. இந்த கேஸ்ட்ரிக் பைபாஸ் சர்ஜரியை வந்து பேண்ட் ஆன் பைபாஸ், இல்லாட்டி ஸ்லீவை வந்து கேஸ்ட்ரிக் பைபாஸாக கன்வெர்ட் பண்ணுறது, இல்லாட்டி பைபாஸ் வந்து டியோடினல் ஸ்விட்சாக கன்வெர்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி சர்ஜரிலாம் இருக்குது. யாருக்கு இது ஃபெயில் ஆகுதோ. இந்த சர்ஜரிஸ் வந்து ஒன் டைம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் வந்து இதை திரும்பி நம்ம ரீகெயின் பண்ண போகிறது கிடையாது இல்லையா? ரீடூன்னு இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதனால கேட்டேன். ரீடூ திரும்பி நம்ம பண்ண போகிறது இல்லையா? அப்படி இருக்கவங்க வெறும் ஃபாலோ பண்ணாலே போதுமா இந்த சர்ஜரி பண்ணிட்டு? ஒழுங்கான ஃபாலோ அப். சில பேர் வந்து ஸ்லைட்டாக வெயிட் போடும்போது நாங்கள் இந்த ஜிஎல்பி குரூப் ஆஃப் ட்ரக்ஸும் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போ ட்ரக்ஸ் வந்து நீங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லையா? இதை வந்து அவங்களுடைய ப்ரெஸ்கிரைப் ஏஜ் அந்த குவான்டிட்டியை தவிர்த்து இவங்களா வந்து பண்ணுறது, லைக் வந்து நான் சொல்கிறது இன்ஃப்ளூயன்சஸ், இவங்களுடைய கேட்டகரிஸை வச்சு இந்த வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டா வந்து எல்லாமே கரெக்டாக ஆகிடும், நம்ம வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த போஸ்ட் பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து ஃபாலோ அப் வித் த டாக்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்கு சொல்கிறேன்னா, வெயிட் மட்டும் இல்லை, நான் சொன்னேன் இல்லை, நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி நிறைய வரும். சில பேருக்கு வந்து ஃப்ராக்சர்ஸ் வரும், சில பேருக்கு வந்து மைண்டு வந்து சில விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் வரும், அவங்க மெமரி லாஸ் வரும், இல்லாட்டி வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது வந்து வெயிட் மட்டும் கிடையாது, நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, இப்போ வெயிட் லாஸ்ங்கிறது ஒரு பார்ட் கிடையாது. ஏன்னா எல்லா ஆர்கன்ஸ்க்குமே வந்து அதோடைய நார்மல் இது வந்து இழக்குது, அதனால தான் வந்து இந்த மாதிரி வெயிட் லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து கொண்டு போகுமா டாக்டர் இந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுறதுனால? ஸோ சர்ஜரி பண்ணுறதுனால கார்டியாக் அரெஸ்ட் வராது. ரிஸ்க்கு, கார்டியாக் அரெஸ்டோட ரிஸ்க் வந்து டெஃபினட்டாக குறையும். ஏன்னா வெயிட் குறையும் போது அவங்களுக்கு சுகர் குறையும், பிளட் ப்ரெஷர் குறையும், கொலஸ்ட்ரால் குறையும். ஸோ அவங்கள வந்து ப்ரொடெக்ட் தான் பண்ணும். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வர சான்ஸ் இல்லை. ப்ராப்ளி அரெஸ்ட் வந்துச்சுன்னா டியூரிங் த சர்ஜரி ப்ராசஸ் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். இந்த சர்ஜரி ப்ராசஸ்ன்னு சொல்லும்போது சொல்கிறேன் என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் பேரியாட்ரிக் சர்ஜனாக நீங்கள் இருக்கனால கேட்குறேன். இந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி கார்டியாக் அரெஸ்ட் வந்தவங்களாம் வந்து இந்த மாதிரி ப்ளேம் பண்ணிடுறாங்க, இந்த சர்ஜரி பண்ணனால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஈஸி டு ப்ளேம்ன்ற கேட்டகரியில் நீங்கள் வந்துட்டீங்க. அதை வந்து எப்படி சொல்கிறேன்னு தெரியல, சொசைட்டியை சொல்கிறதா யாருன்னு சொல்லுது. ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் வந்து எல்லாமே நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் ஸ்டில் வந்து வி ஆர் ஈஸி டு ப்ளேம் அப்படின்ற கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, நான் வந்து பேரியாட்ரிக் ஃபிசிஷியன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஏன் வந்துச்சு, வெயிட் ஆச்சு, முதல்ல சொன்னது மாதிரி ஏன் வெயிட் கூடுச்சு, என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இவங்க ஒழுங்காக ஃபாலோ அப் வருவாங்களா இல்லையா, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ரிஸ்க் ஆஃப் சர்ஜரி. அதெல்லாம் புரிஞ்சதுக்கப்புறம் தான் சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட்டும் பண்ணுவோம். ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து சொல்லுவாங்க, ஓகே இவங்க வந்து ஃபிட்டு, சர்ஜரிக்கு ஃபிட். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பேரியாட்ரிக் சர்ஜனுக்கே அனுப்புவோம். ஓகே, அதான் இப்போ திரும்பி கேட்கறது தான், வி ஆர் ஈஸி டு ப்ளேம் அப்படின்ற கேட்டகரியில் இருக்கீங்க இல்லையா? கரெக்ட். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் ஈஸியாக ப்ளேம் ஆகிறோம் பட் ஸ்டில் வி கண்டினியூ டு டூ திஸ் அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை எப்படி? இல்லை, அப்சல்யூட்டாக அப்படி பார்த்தா இனி ஆன்டிபயோட்டிக் பேராசிட்டமால்லையும் வரும், எல்லாத்துலேயும் வரும். ஆனாலும் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அட்வர்ஸ் எஃபெக்ட் இருக்குது, பெனிஃபிட்ஸ் இருக்குது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து எல்லாம் சொல்கிறோம், அதில் எங்களுக்கு ஒரு ப்ளஷர் கிடைக்குது. ஒரு நல்லா ஆகிட்டாங்கன்னா ஒரு இது இருக்குல்ல, வி ஆர் சாட்டிஸ்ஃபைட், தட் கிவ்ஸ் அஸ் த ப்ளஷர். சரி, நல்லா ஆகிட்டாங்க, நல்ல ஃபேமிலியோடு இருக்காங்க, ஸோ நார்மல் லைஃப் போயிட்டாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் நம்ம போகிறது. இந்த ப்ளேம் பண்ணுறது வந்து கம்மியாக அவ்வளோலாம் இல்லை. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களுடைய டைமில் எங்களுக்காக ஒதுக்கி பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ டாக்டர். தேங்க்யூ.